In the morning. இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது பிரபாவுடைய லவ் ஸ்டோரி தான். எல்லாருக்கும் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கனவு சார்ந்து இருக்கும் எழில், ஆனால் எனக்கு மட்டும் அது தகுதியை சார்ந்து இருக்கும்னு சொல்லியிருக்காரு பிரபா. ஆமாம், நான் ஒரு ஆட்டோக்காரன். எழில் பிரபான்னு உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நான் பிரபாவாகவே பேசுகிறேன். நான் ஒரு பொண்ணை 1 வருஷமாக லவ் பண்ணுறேன். ஆனால் அதை அவங்கக்கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. எங்கே நான் லவ் சொல்லி அந்த பொண்ணை ஏற்றுக்காதோ, இல்லை அந்த பொண்ணை டெய்லி பார்க்க முடியாதோங்கிற பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படியோ 1 வருஷம் போயிடுச்சுங்க. அப்புறம் எனக்குள்ளே இல்லாத தைரியத்தை எனக்குள்ளேயே உருவாக்கி ஒரு நாள் லவ்வாக சொல்லலான்னு போயிருந்தேன். அப்போ தான் என் கண் முன்னாடியே இன்னொருத்தன் லவ் ப்ரப்போஸ் பண்ணான். அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஓகே, அவங்களாவது அவங்க பிடிச்சவங்களோட இருக்கட்டும்னு நான் ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வந்தா. அவளுக்கு என்ன வேணுங்கிறதோட எனக்கு என்ன வேணுங்கிறத யோசிச்சா. எனக்கு சரியாக தெரியல அடுத்து நான் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு. இப்படி தாங்க சொல்லியிருக்காரு பிரபா. பிரபா லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கும் உங்களை மாதிரி தாங்க நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க, உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு நல்ல கதையோடு வரேன். நான் துணையா வழிதான் புதிதா போவோம் தூரம் வானாக பனிகளும் தோளோடுதான் போத தனிமையும் தீயாகவே ஏமா உங்களை ஒரு ஃப்ரெண்டா கூட பார்க்கல, ஆட்டோ டிரைவரை தான் ட்ரீட் பண்றா. அப்படி இருந்தா ஏன் அவன் மேலே இவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க? அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா? இப்போ நமக்கு பிடிச்சவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கூட இல்லைன்னா எப்படி? அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு கூடவே வச்சுக்க முடியுமா? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதும் முக்கியம்தான். ஹலோ, இதோ வரேன். டேய் எந்திரா. என்னடா எந்திரா. இவன் ஒருத்தன் காலையிலே வரேன் போ. சரவண ஸ்டாண்டில் இருக்கானாண்டா, வாங்கடா. ஏய், நிஜமாவே சொல்கிறேன், அவன் ரொம்ப நல்ல பையன். சொல்லிடுடி. சொல்லணும் தான், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. டேய், என்னை ஸ்டாண்டுக்கு வர சொல்லிட்டு நீ என்னடா பண்ணுறீங்க? கடையை லீஸ் கத்துறியா என்ன? இல்லைடா, இனியாவுக்கு ஏதோ ப்ராப்ளமா, அதான் பேசணும்னு கூப்பிட்டா. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு இனியா? அது எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, ஆனால் அது அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீ ஏதாச்சும் ஐடியா கொடுப்பா. ஐடியாவா? நானா? பையன் யார், என்ன பண்ணுறான்? பையனை பற்றி நீங்கள் எதாவது சொன்னால் தானே எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் சொல்ல முடியும். அது அவரை ஒரு 4 மாதம் முன்னாடி பார்த்தேன். என் லைஃப்பில் எதெல்லாம் நான் கடந்து போக கஷ்டப்பட்டேனோ அதெல்லாம் அவர் ஒருத்தரால் கடந்து போக முடிஞ்சது. அவனை பார்த்ததுக்கப்புறம்தான் எனக்கு என் லைஃப் மேலேயே ஆசை வந்துச்சு. அவனை பார்த்ததுக்கப்புறம்தான் எனக்கு லவ்னா என்னன்னே புரிஞ்சுது. பிரபா, என்னாச்சு? இல்லை, இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன் இருப்பான் நானே யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பையனுக்கும் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த பையனுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சு ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. பிடிக்கும்னா அவனுக்கு என்ன பிடிக்கும்? பிரபாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அவனுக்கா
அவனுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன அப்பப்போ சமைக்கிறேன்னு சொல்லி எங்களை தான் சாவடிப்பான். அவனுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ தான். பொண்டாட்டி பிள்ளை பார்த்துட்ருக்கான். அவ்வளோதானே? அவனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவன் பிரியாணி சாப்பிடும்போது அவனை சுற்றி என்ன நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டான். எதிர்பார்க்கிறேன் நான் தேடினேன் உன் காதலை தினமும் உயிர் போகவே நான் வாழ்கிறேன் உனக்காகவே என்றும் கண்ணோடி பார்க்கிறேன் என்று நீ என் கண்ணும் நின்றாயே கண்ணீரை துடைக்கவே உந்தன் கைகளை தேடினேன் என்றும் நீ என் காதல் வானெங்கும் உன் கண்ணோடி பார்க்கிறேன் என்று நீ என் கண்ணும் நின்றாயே கண்ணீரை துடைக்கவே உந்தன் கைகளை தேடினேன் என்றும் நீ என் காதலே வானெங்கும் உன் சுவாசமே காதலே என் காதலே வானெங்கும் உன் சரவணா, நீயாச்சு பிரபாக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல. பிடிச்சதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கிட்ட எனக்கு பிடிச்சது, அவன் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஹேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ பிரபா, சொல்லுங்கள். இன்னைக்கு நைட்டு நம்ம ஜூஸ் ஷாப்பில் மீட் பண்ணலாமா? நைட்டு 8 மணிக்கு. 7 மணி ரெகுலர் சவாரி இருக்கும், முடிச்சிட்டு வந்துடுறேன். ம். ஐயோ. டேய் பிரபா, நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தியா? எதை பற்றி கேட்குற? அதான் அந்த பொண்ணு இனியாவை பத்தி. இனியா பற்றியா? ம். அந்த பொண்ணு வேறு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணான். அவங்ககிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு என்கிட்ட ஐடியா கேட்குது. நீ இதை பற்றிலாம் யோசிச்சு உடம்புக்கு எடுத்துக்காத. இனியா, என்னாச்சு? அவன் வந்தானா? என்ன சொன்னான்? ஓகேவா? ஏன் இவ்வளோ லேட்டு? வர வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டியை ஷெட்டில் விட்டு நான் கிளம்பி வர லேட் ஆயிடுச்சு. அதை விடுங்க. வந்தானா? ஓகே சொன்னானா?
சரி விடுங்க, உங்களெல்லாம் வேணான்னு சொன்னால் அவெல்லாம் மனுஷனே இல்லை. உங்களுக்கானது உங்களை தேடி ஒரு நாள் கண்டிப்பாக வரும். பிரபா, எனக்கானவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது நீ தான். என்னால் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் உன்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்க முடியும். என்னமோ தெரியல, உன் கூட இருக்கும் போதெல்லாம் அப்படியே அந்த மொமெண்ட் ஃப்ரீஸ் ஆகிடாதான்னு தோணும். எப்போல்லாம் நான் உன் கூட இருக்கனோ அப்போல்லாம் நான் நானாக இருக்கேன். உன்னால் இந்த ஹாப்பினஸ்ஸை எனக்கு லைஃப் லாங் தர முடியுமா பிரபா?